சுங்கச்சாவடிகளில் மல்டிலேன் ஃபாஸ்ட் ஃப்ளோ MLFF எனப்படும் பலவழி விரைவு போக்குவரத்து முறையை B2B மாதிரியின் மூலம் அமல்படுத்தும் நடவடிக்கையை மலேசிய பொதுப்பணி அமைச்சு மேற்கொண்டு வருகிறது. கடந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்ட அசல் ஒப்பந்தத்திற்கு பிறகு இந்த புதிய முறை அரசாங்கத்திற்கு எந்தவிதமான நிதி சுமையையும் ஏற்படுத்தாது என்று துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ அமாட் மஸ்லான் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். தனியார் சேவை வழங்குனர்கள் 33 நெடுஞ்சாலை நடத்துனர் நிறுவனங்களுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். தற்போது டச் அண்ட் கோ நிறுவனம் CIMB வங்கியுடன் இணைந்து அலாம் இம்பியான் டோல் பிளாசாவில் ஒரு சோதனை முயற்சி நடைபெற்று வருகிறது. MLFF முறை வாகனங்களை கண்டறிய RFID, ANPR தானியங்கி நம்பர் பிளேட் அங்கீகாரம் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும். அது மட்டுமின்றி சுங்க கட்டணத்தை தவிர்ப்பவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும். மேலும் சாலை வரி புதுப்பித்தலை தடுப்பது போன்ற அமலாக்க நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். முன்னதாக மதிப்பிடப்பட்ட 3.46 பில்லியன் செலவு B2B மாதிரியின் கீழ் பொருந்தாது என்றும் தனியார் நிறுவனங்களுக்கு பேச்சுவார்த்தைகளை முடிக்க 2 ஆண்டுகள் அவகாசம் வழங்கப்படும் என்றும் அமாட் மஸ்லான் தெளிவுபடுத்தினார். இதற்கிடையில் சுங்கச்சாவடி கட்டண செலுத்துதல் முறையை மேம்படுத்த RFID வழித்தடங்களிலும் திறந்த கட்டண முறைகளிலும் மேம்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.